அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே விஜய்க்கு ஏற்பட்ட சறுக்கல். அட பாவமே, இந்த நிலைமைக்கு வந்துட்டாரே தளபதி. சினிமாவில் நீண்ட காலமாக முன்னணி நடிகராக இருந்து வருபவர்தான் விஜய். இவர் ஆரம்பத்தில் சினிமாவிற்கு வந்த சமயத்தில் பலரும் இவரை விமர்சித்து வந்தனர். என்னதான் விஜயின் தந்தை சந்திரசேகர் மிகப்பெரிய இயக்குனராக இருந்தாலும் கூட ஆரம்ப காலகட்டத்தில் நடிகர் விஜய்க்கு நல்ல வரவேற்பு கிடைக்காமல் இருந்து வந்தது. இவரின் திரைப்படங்களை எப்படியாவது வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று இவருடைய தந்தை நிறைய முயற்சிகளை எடுத்து வருவது அந்த சமயத்தில் நடந்து வந்தது. இந்த நிலையில் தொடர்ச்சியாக தன்னுடைய கடின உழைப்பால் நடிப்பில் தன்னை வளர்த்து கொண்டு தற்போது ஒரு முன்னணி நடிகராக விஜய் வலம் வந்து கொண்டுள்ளார். இன்று நடிகர் விஜய்க்கு அதிக அளவில் ரசிகர்களும் இருந்து வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் சினிமாவில் அதிக அளவில் சம்பளம் வாங்கும் நடிகர்களில் தற்பொழுது நடிகர் விஜயின் ஒருவராக இருந்து வருகிறார். இப்படி அதிக அளவில் சம்பளம் வாங்கும் விஜய் வசித்து வரும் வீடு, வைத்திருக்கும் கார் போன்ற அனைத்துமே ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருப்பது நம் அனைவருக்குமே தெரிந்த ஒன்றுதான். சமீபத்தில் கூட விஜய் சென்னையில் விலை உயர்ந்த அபார்ட்மெண்ட் ஒன்று வாங்கியுள்ளார் என்ற செய்தி சமூக வலைதளங்களில் வைரலாகி வந்தது. இதனைத் தொடர்ந்து நடிகர் விஜய் வைத்திருக்கும் ரோல்ஸ் ராய்ஸ் கார் விற்பனைக்கு வந்திருப்பது குறித்த செய்தி வெளியாகியுள்ளன. நடிகர் விஜய் வைத்திருந்த இந்த ரோல்ஸ் ராய்ஸ் காரானது ஆரம்பத்தில் நடிகர் விஜய்க்கு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி வந்தது. அதாவது இந்த காருக்கு இறக்குமதி வரி, நுழைவு வரி சம்பந்தப்பட்ட சர்ச்சை ஏற்பட்டது. கடந்த 2012ஆம் ஆண்டில் சொகுசு காரான இந்த ரோல்ஸ் ராய்ஸ் காரை வாங்கினார். இந்த நிலையில் இவ்வகையான காருக்கு 137% மேல் இறக்குமதி வரி இருந்துள்ளது. ஆனால் நடிகர் விஜய் இந்த காருக்கு சரியாக வரி செலுத்தவில்லை என்று நீதிபதி SM சுப்பிரமணியன் விஜயை நோக்கி ரியல் ஹீரோவாக இருந்தால் மட்டும் போதாது, ரியல் ஹீரோவாக இருங்கள் என்று கூறியதோடு, வரி கட்டுவது என்பது நன்கொடை அல்ல, இது கட்டாயமாக அனைவரும் பங்களிக்க வேண்டிய ஒன்று என்று கூறி 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பு வழங்கியிருந்தார். இதைத் தொடர்ந்து கார் வாங்கும் பொழுது பதிவில் ஏற்பட்ட கோளாறுகளால் வரியில் குழப்பம் ஏற்பட்டு நடிகர் விஜய்க்கு இப்படி ஏற்பட்டது என்று கூறப்பட்டு வந்தன. இந்நிலையில் தற்பொழுது இந்த ரோல்ஸ் ராய்ஸ் காரானது செகண்ட் ஹேண்ட் விற்பனைக்கு வந்திருப்பதாக செய்திகள் வெளியாகி உள்ளது. எம்பயர் ஆட்டோஸ் என்ற பிரீமியம் கார் டீலர்ஷிப்பிடம் விஜய் வைத்திருந்த கார் விற்பனைக்கு வந்துள்ளதாகவும் இந்த காரின் 360 டிகிரி வீடியோ தற்பொழுது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. மேலும் அதில் கார் நல்ல கண்டிஷனில் உள்ளது என்றும் எந்தவித கீறலும் இல்லாமல் ஸ்டியரிங் அனைத்தும் நன்றாக உள்ளது என்று பதிவிட்டுள்ளார். என்னதான் நடிகர் விஜய் நிறைய கார்களை வைத்திருந்தாலும் பல இடங்களுக்கு இந்த காரை தான் அவர் எடுத்துக்கொண்டு செல்லும் வழக்கம் இருந்தது. இந்த நிலையில் நடிகர் விஜய் உடைய கார் செகண்ட் ஹேண்ட் விற்பனைக்கு வந்திருப்பதாக கூறப்பட்டு வருவதோடு இந்த காரானது 2.6 கோடி ரூபாய் விற்பனைக்கு செய்யப்படுவதாக கூறப்படுகின்றன. தற்பொழுது இது குறித்த செய்தி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மேலும் விஜய் அரசியலுக்கு வருவதற்கு முன்னரே இப்படித்தான் ஆசைப்பட்டு வாங்கிய ரோல்ஸ் ராய்ஸ் காரை விற்க வேண்டிய நிலை ஏன் எனவும் கேள்விகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன.